வெல்கம் டு ஜோஸ் வித் ஜோஸ் சேனல். உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு இங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன விழா பார்க்க போகிறோம் அப்படின்னா, மலேசியாவில் நமக்கு ரூம் கொடுத்துருக்காங்க. அந்த ரூம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறீங்க. பார்க்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பனே வந்து கமலக்கண்ணன் காமேஷ் தான் வரான். எப்படி இருக்கு பாருங்க ரூமு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா கிச்சன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கிச்சன் மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. இது வந்து குடிக்கிற தண்ணி வருது. இது வந்து வாஷ் பண்ணுறதுக்கு, இது வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு, இந்த மாதிரி நிறைய கபோர்ட் இருக்குது. எல்லாம் பாத்திரம் வைக்கிறதுக்கு. ஒரு ஃபேமிலியாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அத்தனை வசதி இந்த ஹோட்டலில் இருக்குது. இட்ஸ் என்ன 4 ஸ்டார் ஹோட்டல்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அப்படியே வந்தீங்கன்னா அந்த சுடு தண்ணி போடுறதுக்கு, டீ காப்பிக்கு இதே மாதிரி நிறைய இருக்குது. இது நாங்கள் குடிச்ச வாட்டர் பாட்டிலு. அது மட்டும் இல்லாமல் அப்படியே வந்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க, பேக் கேமரா கட்டுறேன். அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைக்ரோ ஓவன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஃப்ரிட்ஜ் இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் ஓட ஆரம்பிச்சிச்சுரா. இந்த மாதிரி நிறைய ஸ்பெசிஃபிக்கோடு இந்த ஹோட்டலில் நம்ம கொடுத்துக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு தேவையான குண்டான், பாத்திரம், தட்டு கிட்டு எல்லாம் இருக்குது இதில். அது மட்டும் இல்லாமல் மேலே பார்த்தீங்கன்னா வெட்டுறதுக்கு தேவையான கத்தி, தட்டுப்புட்டு சாமான் எல்லாமும் இருக்குது. இந்த பாருங்க. அப்படியே வந்து இது வாஷ் பேஷனு. இது வந்து இது டப்பு வேஸ்ட்டு தான் வைக்கிறது. பாத்ரூம் வீட்டு எங்கடா இருக்கு? அடுத்து வெல்கம் டு பாத்ரூம் சீரீஸ். பாத்ரூம் சீரீஸுக்கு வந்து உங்கள் எல்லாரையும் வந்து அன்போடு வரவேற்கிறேன். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்டர் ஹீட்டர்லாம் இருக்குது. ஸோ பாத்ரூம்னா சின்ன பாத்ரூம் தான், பட் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் ஒரு பெரிய மிரர் இருக்குது. இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் இருக்குது. அப்படியே சுற்றி வந்தோம்னா இது வந்து இதுதான் நமக்கு முக்கியம். டாய்லெட் இருக்குது. இந்த பக்கம் கபோர்ட் இருக்குது, ஆக்சசரிஸ் வச்சுக்க. இதையும் ஓப்பன் பண்ணலாம்னு நினைக்கிறேங்க. பாருங்க. இல்லை இது ஓப்பன்ல. சாரி ஓப்பன் பார்த்தா நம்ம சண்டைக்கு வந்துடுவாங்க. இது வந்துட்டு நமக்கு வந்து ஷவர் வசதி இருக்குது. இந்த மாதிரி பாடி வாஷ் இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்பெஷலிட்டியை வந்து இந்த ஹோட்டல் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. முக்கியமாக நான் வந்து எது காட்டப்படுறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு வியூ பாயிண்ட் காட்ட போகிறேன். இதுதான் வந்து குயின் சைஸ் பெட்டு கொடுத்துருக்காங்க. அதில் காமிஸ் பார்த்துக்கிறான். பெட்டு, சோபா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிவி இருக்குது, ஒரு மிரர் இருக்குது. அது இல்லாமல் இது வந்து கபோர்டு. இந்த வரேன், அதுதான் மெயின். இது வந்து கபோர்டு. ஸோ கபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சூட்கேஸ் மட்டும் இருக்குது. அவன் வந்து வெளியே வச்சுருக்கான் நம்ம ட்ரெஸ் வைக்கிறதுக்கு. நம்ம ஒன்றும் ரொம்ப பெரிய நாள் தான் தங்க போகிறது. இன்றைக்கி என்ன 14th 16th மார்னிங் 10 AM நம்ம வந்து வெக்கேட் பண்ணிடுவோம். ஏறக்குறைய 1.5 நாள் தான். ஸோ வேறு ஹோட்டலுக்கு போகிறோம். அது இன்னும் 5 ஸ்டார் ஹோட்டலாக இருக்கும். ஸோ அது காட்டுறேன். முக்கியமாக இதை நான் எடுக்கணும்னு நினச்சதுக்கு காரணமே ஒரு முக்கியமான இடம் தான். அந்த இடம் பார்த்தீங்கன்னா, ஐயோ இதுதான் ஃபாரின் கண்ட்ரி அப்படின்றத அது அந்த ஒரு வியூவிலே காட்டிட்டாங்க. இதாண்டா ஃபாரின் கண்ட்ரி, நாங்கள் இப்படி தாண்டா இருப்போம் அப்படின்றத அந்த வியூவிலே நம்மக்கிட்ட சொல்லிட்டாங்க, சொல்லாமல் சொல்லிட்டாங்க. ஸோ இன்னைக்கு நீங்கள் அப்போ தான் பார்க்க போகிறீங்க. எப்படி இருக்குன்றத நீங்களே பாருங்கள். நம்ம இருக்கிற மாடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29வது மாடி. ஸோ இங்கேருந்து பார்த்தா ஒரு மாதிரி நல்லா திருப்பி காட்டுறேன் பாருங்க. சரியான ஒரு வைப்பாக இருக்குது. ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்ஸ். அப்பா, அதான் கூஸ் பம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. அதாவது மேலே மலை மேகத்தோடு ஐயோ வேற மாதிரி இருக்குங்க. அந்த லொக்கேஷனை பாருங்களேன். பில்டிங்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஐயோ செமையாக இருக்குது. மேலே டவர் தெரியுதா? அது நான் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கோம், அப்லோட் ஆகிட்டு இருக்கு. அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா அது ரொம்ப பெரிய விஷயம்தான். காடோட கிஃப்ட் தான், இல்லைன்னு சொல்ல. இந்த மாதிரி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், மலேசியாவில் ஒரு 4 ஸ்டார் ஹோட்டலில் தங்குறோம். இந்த மாதிரி சகல வசதியும் நமக்கு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் முன்ன பின்ன மலேசியா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி கொடுத்தாங்க, உங்களுக்கு எப்படி ரூம் இருந்தது, அதெல்லாம் சொல்லுங்கள். மறக்காமல் சொல்லுங்கள். நாங்கள் வெயிட் பண்ணுறோம், நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி மலேசியாவில் இன்னும்
இன்றைக்கி என்ன 14, இன்னும் 22ஆம் தேதி காலையில் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. ஏர்லி மார்னிங் வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ என்னால் எவ்வளோ விலாக் வந்து எடுக்க முடியுமோ அவ்வளோ விலாக் வந்து எடுத்து போட நான் ட்ரை பண்ணுறேன். பட் நம்மகிட்ட கொஞ்சம் அந்த எடிட்டிங் பண்ணுறதுக்கு சரியான எக்யூப்மெண்ட் இல்லை, லேப்டாப்போ அந்த மாதிரி சம் ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லை, ஃபோனில் தான் பண்ணுறேன். ஸோ அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது, ஏன்னா ஃபோன் ரொம்ப ஸ்லோவாகி அது வந்து அதனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ அதனால தான் வீடியோ லேட் ஆகும். வணக்கம்டா மாப்பிள்ள மலேசியாவிலேருந்து அப்படின்றத உங்களுக்கு டெய்லியும் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க, தொடர்ந்து நம்மளால் முடிஞ்சதை உங்களுக்கு நான் செய்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீ எதுவும் சொல்ல நினைக்கிறப்பா தம்பி? அவருக்கு வந்து டயர்டாகாம் பாருங்கள், நல்லா மெத்தையில் வந்தோடனே பார்த்துட்டாப்புல ஜம்முன்னு நல்லா இருக்கு. ஓ இதுதான் ஓவரால் அவுட்லுக் ரூமு. யாரு ஏன் அவன் எல்லாம் எப்படின்னா செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணுறேன்னா அங்கே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. நம்மளுக்கு காணாம போயிட்டோம்னா இங்கே ஒருத்தர் இருக்கிறான், சாவி எடுத்து ஃபோட்டோ எடுத்தான்னு சொல்கிறான், காணா போயிடுவோமா. அரவிந்த் அவன் பேரை சொல்ல விரும்பல. அவன் காலிலேருந்து பயங்கர டிப்ரெஷனில் சுற்றிட்டு இருக்கான். நாங்கள் ஒரு 10 பேர் வந்திருக்கோம், 10 பேர் வச்சு மேய்க்கிறான். ஸோ அவனால் எதுவும் சொல்ல முடியாது, இருந்தாலும் டிப்ரெஷனில் இருக்கான். எனக்கு பின்னாடி இந்த வீவை விட்டு என்னால் வந்து மாறவே முடியல. ஸோ ஒரு மாதிரி ஒரு கிரேஸியாக இருக்குது அதை பார்க்குறதுக்கே, அப்படி இருக்குது. வாழ்ந்தால் ஒரு நாளாவது இப்படி வாழ்ந்துடணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக இந்த மலேசியா வந்து நமக்கு ஒரு பாடமாக கற்றுக் கொடுக்குது. எத்தனை பேர் இங்கே வந்து மலேசியா தமிழர்கள் இன்றைக்கி ஹோட்டலில் சந்தித்தோம், அவங்களோட பேசணும். பட் அவங்களாம் வேலைக்கு வந்திருக்கிறாங்க, நம்மளை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். நம்மக்கிட்ட பேசும்போது இந்த ஊரா, பக்கத்து ஊர் தான், மயிலாடுதுறை, திருச்சி, இந்த மாதிரி பக்கம் பக்கத்தில் இருக்கும்போதெல்லாம் நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபீல் வரும், ஆஹா நம்மளும் இந்த மாதிரி இருந்திருக்கலாமே, நம்மளும் வந்து விசிட்டர்ஸ் மாதிரி வந்திருக்கலாமே, நம்மளும் ஒரு டூரிஸ்ட் மாதிரி வந்திருக்கலாமேன்னு வருத்தப்படுவாங்க. அது எல்லாருக்கும் நடக்கிறது தானே. ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷம் இருந்தது, நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. இந்த மாதிரி மலேசியாவில் அதுதான் சொல்ல வரேன், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை மலேசியாவில் வாழணும். வேலைக்காக வந்து இங்கே வந்து கஷ்டப்படக்கூடாது. இருந்தால் ஒரு வாரமோ ஒரு மாதமோ தங்கணும், கெத்தாக மெயின்டைன் பண்ணணும், போயினே இருக்கணும், அவ்வளோதான். அதை விட்டு இங்கே வேலைக்கு வர்றதோ இன்னொருத்தொண்டை கை கட்டி வேலை பார்க்கறதோ செட்டே ஆகாதுன்றதை அந்த அண்ணனுங்களை பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்காகவே என்னோட அடுத்தடுத்து உழைப்பை வந்து நான் கடினமாக போடணுன்றது அந்த அண்ணனுங்களை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த அண்ணனுங்களுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் மலேசியா மக்கள் வந்து ரொம்ப பிளஸ்டு மக்கள். ஏன்னா நம்ம தமிழ் மக்கள் தான் இங்கே அதிகமாக இருக்காங்க இல்லையா. அந்த தமிழ் மக்கள் வந்து இருக்கக்கூடிய இடத்துல நானும் இன்றைக்கி வந்து ஒரு பார்ட்டாக இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் விட்டா ரொம்ப பேசிட்டே இருப்பேன், இருந்தாலும் உங்களுக்கு காட்டுன்னு நினச்சது எங்கள் ரூமை காட்டியாச்சு. அப்புறம் என்ன, அடுத்தடுத்து அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் இருக்குது, சந்திப்போம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் வந்து நிறைய வியூஸ் நமக்கு கொடுக்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைபர் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்து எங்களுக்கு கொஞ்சம் என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும், நாங்கள் பண்ணுறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். முக்கியமாக ஒருத்தர் ஞாபகப்படுத்த மறந்துட்டாங்க, சாரிங்க. முக்கியமாக நான் ஒரு ஆளை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லலாம் வீடியோலையும். ஜோவை விட்டு வந்துட்டேன். ஜோஸ் வித்து தான் இருக்கேன், ஜோவை காணோம். ஜோ வந்து இந்தியாவில் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து கூட்டு வர முடியல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நானும் ஜோவும் மலேசியா கண்டிப்பாக வருவோம். அது இந்த இயராக இருக்கலாம், இல்லை வரக்கூடிய அப்கமிங் இயராக இருக்கலாம். ஆனால் டெஃபினட்டாக ஜோவோடு இங்கே வருவேன், விழா கண்டிப்பாக போடுவேன், காத்துக்கிட்டே இருங்க. போனோடனே இங்கேருந்து போனோன்னே அவளுக்கு முதல்ல பாஸ்போர்ட் ரெடி பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஜோவை நான் கூட்டு வந்தே திருவன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன், கண்டிப்பாக அழைச்சிட்டு வருவேன். ஐ வில் மிஸ் யூ ஜோ. நீயும் கண்டிப்பாக மலேசியா வருவேன், வீடியோ பார்ப்பேன். மலேசியாவிலேருந்து உனக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், மறக்காமல் பாரு. உங்களை அடுத்த ஒரு கண்டென்ட்டில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோஸ் வித் ஜோ. டாட்டா, பாய்.